என்னோட வாழ்க்கை ரொம்ப கசந்து போச்சு. ரொம்ப வெறுத்து போச்சு. ஏன் வாழ்றோன்னே தெரியல அப்படின்ற சூழ்நிலையில இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு சம்பவத்த நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, அவர்கள் மாரா அப்படின்ற ஒரு இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. அப்ப அவங்க தண்ணீர் தாகத்தால் நிறையப்படும்போது, ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்குது. அந்த தண்ணீய அவங்க பருகும்போது, அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, கசப்பா இருக்கு. உடனே அந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி போட்டதும் கசப்பா இருந்த நீர் மதுரமாக மாறினது அப்படின்னு ஒரு வசனத்தை நம்மால வாசிக்க முடியும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும் கசந்து காணப்படலாம். ஒரு பாடல் சொல்லுகிறது தெரியுமா? மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமாங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மாறா போல கசந்து காணப்படுதா? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏசப்பா வரும்போது மதுரமாக மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பாவை வரவழைங்க. வேற ஒண்ணும் செய்ய வேணாம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில வாங்க. என் வாழ்க்கையில காணப்படுகிற கஷ்டங்கள், கவலைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தாங்க ஆண்டவரேன்னு முழு மனசா ஆள் மனதுல இருந்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பா ஏசப்பா மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையும் தேனாக இனிப்பாக மாற்றுவார். God bless you.